அனைத்து மாவட்டங்களிலும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரிப்பதற்காக திட்டமிட்டு நான் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளேன். 14/12/2003 அன்று இந்திய வானிலை ஆய்வு மையம் 17/12/2023 முதல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று ரெட் அலர்ட் செய்யப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு சென்னையை போன்று நிஜாம் புயல் தென் மாவட்டங்களில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்களுடைய ஆட்சியில் புயல் எச்சரிக்கை வந்தவுடன் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தவுடன் IAS அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதை எதிர்கொள்வதற்காக நாம் நியமிக்கப்படுவோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்படி எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதனால் நான் குறிப்பிட்டுள்ள தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் கனமழையால் பாதிக்கப்பட்டது. 18ஆம் தேதி முதலே எங்களுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பணியில் ஈடுபட்டனர். 19/12/2023 அன்று உடனடியாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களுக்கு நான் நேரில் சென்று ஆய்வு செய்து கழகத்தின் சார்பாக நிவாரண உதவிகள்லாம் வழங்கப்பட்டேன். என்ன பத்திரிகையாளர் ஊடக நபர்கள் வந்தீங்க. தூத்துக்குடியில் மழையில் முழங்கால் அளவு தண்ணீர் இருக்கின்ற அந்த பகுதிக்கு நானே நேரடி சென்று நிவாரணப் பணிகளை அளித்தோம். அதே போல் ஆனால் முதலமைச்சர் 19ஆம் தேதி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியிலே கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் வந்து ஆதரவு கூட சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தின் அமைச்சர் மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட 5 நாள் கழித்து தான் மக்களை சந்தித்தார்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமாட்சி திட்டத்தின் மூலமாக தூத்துக்குடியிலே பகில் ஓடை, அந்த ஓடையை தூர்வாரி அதை சரி செய்வதற்காக 80% பணிகள் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த 20% பணிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தால் அந்த பகுதியில், தூத்துக்குடி நகரத்தில் மைய பகுதியில் அந்த பகில் ஓடை சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வெள்ளமெல்லாம் அந்த ஓடையின் வழியாக சென்று வடிந்திருக்கும். ஆனால் சரியான முறையில் தூர் வாராத காரணத்தினாலே வெள்ளங்கள் எல்லாம் தூத்துக்குடி நகரத்திலே சூழ்ந்து கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்ற விவரம் முழுவதும் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் தெரியும். இதனால் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்த 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் எல்லாம் நீரிலே மூழ்கி மிக கடும் சேதத்துக்குள்ளாது, உடைமைகள்லாம் சேதத்துக்கு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட முதலமைச்சர் மக்களை சந்திக்காதது எந்த அளவுக்கு இந்த அரசு அலட்சியமாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது, சட்ட ஒழுங்கு சத்தி சிரிக்கின்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் கூட தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்று தான் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, விளாத்திக்குளத்திலே ஒரு மாணவி, பள்ளிக்கு சென்ற மாணவியை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் இந்த மாவட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள். இதுவே இந்த சட்ட ஒழுங்கு மோசமாக இருப்பதற்கு சான்று. அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு, புதுசாக தானே வந்திருக்காரு. தேர்தல் முடிஞ்சால் தான் அவருடைய விவரம் தெரியும். எந்த அதிருப்தியும் இல்லை. எங்கே அதிருப்தி இருக்குது? நீங்கள் தான் ஊடகம் இந்த
ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் திரித்து போட வேண்டும். எங்களை கூட்டணி நல்லா சிந்திச்சு பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 23 நாட்களாக கூட்டணி பேச்சுவார்த்தை பேச்சுக்கொண்டே இருந்து 2 நாளைக்கு முந்தி தான் இறுதி செய்யப்பட்டது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 நாட்கள் வார்த்தை போகும். பத்திரிகையில் செய்தி, ஊடகத்தில் செய்தி. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிடுவோம் என்ற நிலைக்கெல்லாம் வந்து விட்டார்கள். ஆக காங்கிரஸ் தலைவர்களும் இந்த மாநில பொறுப்பாளர் போட்டவர்களும் அவர் பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டார். அதற்கு எதிர்கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகள் குறிப்பிட்டார்கள். இதெல்லாம் பத்திரிகை ஊடகத்தில் வந்த செய்தி. அப்படித்தான் அங்கே இருந்தது. அது மட்டும் இல்லை, திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் கூட மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முக்கிய தலைவர் பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு வெளியிலே வருகின்ற பொழுது சிரித்து கொண்டே அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொன்னார். அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட நிலைமை தான் அந்த கூட்டணியில் இருக்குது. சார் எங்களோட பேச்சுவார்த்தையும் நடத்தலையே. அவர் சீட்டு கேட்குற அளவுக்கு நான் கொடுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் அது விவரமாக சொல்லக்கூடாது என்று கருதுகிறேன். எங்ககிட்ட வந்து 10 சீட்டு கேட்டார், அப்புறம் 5 சீட்டு கேட்டார். பேச்சுவார்த்தை நேரடியாக இல்லை, வேறொரு மூலம் சொன்னார் எங்களால் இயலாதுன்ட்டோம். அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? போன தடவை எங்களோட கூட்டணியில் இல்லையே. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் கூட்டணியில் இல்லை. அது மட்டும் இல்லை, சொல்லக்கூடாது, சொல்ல வைக்கிறாரு. ஒவ்வொரு கூட்டணியில் கட்சி சேருகின்ற பொழுது அந்தந்த கட்சியுடைய வாக்கு வங்கிக்கு தேவை மாதிரி தான் அந்த கட்சி பெற்ற வாக்கின் அடிப்படையில் தான் சீட்டு கொடுப்பாங்க. 31 தொகுதியில் போட்டியிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 31 தொகுதியில் போட்டியிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு எத்தனை தொகுதி கொடுக்குவது என்று பார்க்க வேணும். ஏன்னா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் அந்தந்த கட்சிகள் வாங்கிய வாக்கின் அடிப்படையில் தான் எல்லா கட்சிக்குமே கூட்டணியில் இன்றைக்கு அந்த சீட் ஒதுக்கீடு செய்யப்படும். அது அதிமுக சரி, திமுக தான் சரி, அப்படி தான் கடைப்பிடிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கடைப்பிடிச்சா பரவாயில்ல. அவர் எங்களுக்கு அதிகமான சீட்டை கேட்டு ஆள் அனுப்புனா அது நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தலை. அவருக்கு தேவையானவரை அனுப்புனார், நாங்கள் இயலாதுன்ட்டோம், அவளோட முடிஞ்சிருச்சு. அது உண்மைதானே? அதாவதுங்க இது உண்மை, அதாவது உண்மைதானே. அது கச்சத்தீவை யாருடைய ஆட்சியிலே போச்சு? மாநிலத்திலும் மத்தியிலும் யார் ஆட்சி இருந்தாங்க? தாரை வார்த்து கொடுக்கப்பட்டு விட்டு அதற்கு பிறகு 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. அப்போதாவது கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இல்லை. இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மீனவருடைய நலன் கருதி கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீண்ட கால குத்தகைக்காவது தற்காலிகமாக எடுக்க வேண்டும். இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தில் இது வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். இதை மீட்டெடுப்பதற்காக. அனைத்து ஊடகங்களுக்கு நன்றி, வணக்கம்.